வெல்கம் டு ஜஸ்ட் என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுட சுட சுவையான டேஸ்டியான ஒரு பூசணிக்காய் டிஷ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பெருசாக வேணாம், இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இது நம்ம பூசணிக்காய் கிரேவி செய்யலாம், பாயாசம் செய்யலாம், மஃபின், பிரெட் எல்லாமே செய்யலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 பூண்டு நசுக்கியது, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் போதுங்க, நிறைய எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சி வர்ற வரையும், அதோட சிறிதளவு நீங்கள் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் அது பொரிஞ்சி வரட்டும். அது வரையும் எண்ணெயில் பொரியிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். பூசணிக்காய் சீசன் ஃப்ரூட்டு, அது எப்போ வருதோ அப்போ நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் ஈரம் அப்படின்னுவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அளவோடு சாப்பிட்றப்ப எந்த ப்ராப்ளமும் கிடையாது நமக்கு. இதில் நிறைய வகையான 44 வெரைட்டிஸ் ஆஃப் பூசணிக்காய் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நான் நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 90% பூசணிக்காவில் தண்ணி தாங்க இருக்குது. மீதி விட்டமின்ஸு, நியூட்ரியன்ஸ், மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் வீக்லி 2 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடைக்கிறப்ப ரொம்ப நல்லது. வெள்ளை பூசணியில் ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெயில் இந்த 2 வெங்காயங்களை நல்லா வதக்குங்க. அதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் பொன்னிறமாக. பூசணிக்காவில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். பம்கின் பன் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாயாசம் செய்யலாம், மஃபின் செய்யலாம், அப்படி ப்ரெட்டு கூட செய்யலாம். நம்ம பம்கின் ப்ரெட்டு நிறைய வெரைட்டிஸ், அல்வா செய்யலாம். இதோட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதோடு நம்ம கீனி வச்ச 3 பச்சை மிளகாயும் அதோடு போட்டு நல்லா வதக்குங்க. இது நம்ம அப்படி சுட சுட செஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. எல்லாரும் பூசணிக்காவா, இந்த காய் எனக்கு பிடிக்காது அப்படின்வாங்க. அலர்ஜிக்காக இருக்கவங்க சாப்பிட தேவையில்ல. மற்றவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வைட்டமின் ஏ, அதே மாதிரி பி போன்றவையெல்லாம் இருக்குது. இதில் அமினோ அமிலங்களும் அதிகமாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு நல்லது தான். அலர்ஜியாக இருக்கிறவங்க எடுத்துக்க வேணாம். நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெஜிடபிள், ஏன்னா நான் வெஜிடேரியன் இல்லாதவங்க இந்த மாதிரி வெஜிடபிள் சூடாக செஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நான் 1 பூண்டு எடுத்துருக்கேங்க. அதை நசுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கோங்க. அந்த பூசணிக்காயோட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த பூண்டோட சுவையும் சேர்த்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு போட்டதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் மறுபடியும் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூசணிக்காய் செய்கிறது ஒவ்வொரு விதம் செய்வாங்க, எல்லோரும் தெரியும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து நம்ம நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் துண்டுகளை இதோட போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பூசணிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் இதில் பாதி அளவு செஞ்சீங்கனாலும் போதும். நான் பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஷ்ஷை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் இதை விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர் இதோட ஸ்வீட் வெல்லம் கலந்து சாப்பிடுவாங்க. இந்த பூசணிக்காய் போகிற இதுலேயே கிரேவியே எனக்கு சர்க்கரை பிடிக்காதுன்றதுனால நம்ம மிளகாத்தூள் தான். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். இவ்வளோ தாங்க இதுக்கு போடுறது. அதிகமான இன்க்ரீடியன்ஸே கிடையாது. யார் வேணாலும் சட்டு புட்டுன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம்.
நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி, உப்பு காரம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இது வந்து நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னு பாருங்கள், நம்ம கம்பு ரொட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கிராம சைட்லலாம் வந்து இந்த மண்பானை மேலே மூடுவாங்க இல்லைங்களா, அது என்ன தட்டு, சாணக்கியா என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த கம்பை ரொட்டியை தட்டி, எண்ணெய் போடாமல் தட்டி அதை வந்து உடச்சி சாப்பிடுவாங்க. உடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அதை உடச்சி இந்த கிரேவியோட வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு அந்த டிஷ்ஷும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பூசணிக்காய் கிரேவி மட்டும் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தோல் ரஃப்பாக இல்லைன்னா நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கூட போட்டுடலாம். எனக்கு தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுனால நான் வந்து அதை பீல் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சீஸ்னல் ஃப்ரூட்டெல்லாம் கிடைக்கிறப்ப சாப்பிட்ணுங்க. திடீர்னு நடுவில் போய் எப்போயாச்சும் நம்ம இப்போ சாப்பிட்ணுன்னு இருக்குன்னா நம்மளால் முடியாது. பாருங்கள், நான் ஒரு 1.5 கிளாஸ் பெரிய கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணான்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். நமக்கு நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்குன்றதுனால தண்ணி 1.5 கிளாஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் நிறைய கண்ட போன மசாலாலாம் போட்டு அந்த டேஸ்ட்டே மாற்றி ஒரு சிலர் செய்வாங்க. பட் சிம்பிளாக வெறும் காரம் உப்பு போட்டாவே வந்து அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. அதுவும் இந்த மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா செஞ்சு எதுவுமே வந்து ஃப்ரம் த ஹாட்டாக எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நான் ஈஷா யோகாஸில் சத்குரு வந்து சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு மூடிடுவோம். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அதில் கலக்காய் சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி ஒரு கிண்ணத்தில் பொடி பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த கலக்காய் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், பொடி பண்ணி எடுத்துகிட்டு ரொம்பவும் நைஸாக வேணாம், கோரஸாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். அந்த வாசனை, பூண்டோட வாசனையும் சேர்ந்து நல்ல மனம் வருதுங்க. இந்த மழை ஈரத்துக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு உடனே நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையே நம்ம வெள்ளை பூசணியில் வந்து சாம்பார் அதெல்லாம் வைப்பாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள். நல்லா அப்படியே வந்து கரையுது பாருங்கள். நல்லா வந்து வெந்துடுச்சு. 10 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமு. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சிடும், பாயாசம் மாதிரி ஆகிடும். இதே நம்ம கொஞ்சம் தோலோடு விட்டுருந்தோன்னா இன்னும் ஒன்றும் ஆயிருக்காது. நான் தோல் ரஃப்பாக இருந்ததுனால நான் பீல் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த நிலக்கடலையை நம்ம ஆட் பண்ணிப்போம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, களி மாதிரி நின்றுக்கும். கொஞ்சம் கோரஸாக இருக்கிற மாதிரி அதை அரைச்சி எடுத்துருங்க. நல்ல வாசம் மனம் வருதுங்க. அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு வந்து அப்படியே அதையும் வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெள்ளை பூசணி வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. அதை நாம் திஷ்டி சுற்றி கீழே போட்டு உடைக்கிறோம், அதோட பலன் தெரியாமல். அதில் சாம்பார் வச்சிடலாம், ஜூஸ் சாப்பிட்லாம், அல்வா செஞ்சு சாப்பிட்லாம். அது இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. பிபியை வந்து நார்மலாக வச்சுக்குதுன்றதை நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க. நல்லா அந்த நிலக்கடலை தூள் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லா சைடும் பரவுற மாதிரி. இல்லைன்னா ஒரே இடத்துல போய் அப்படியே கிளாட் ஆன மாதிரி அது நின்றுக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. பூசணிக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பிளேட்டிங் பண்ணிட்டேன். வாயில் எச்சி ஊறுதா. பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. காரசாரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாவ். இதோட நீங்கள் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். நான் எப்போவுமே தனியாகவே சாப்பிட்ருவேன், அப்புறமா ரசம் சாதம் சாப்பிடுவேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அப்படியே வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகுதுங்க. வாவ், டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது சுட சுட வெளியே ஊஞ்சலில் உட்காந்துட்டு மழையை பார்த்துட்டே சாப்பிட்றதே தெரியாது. நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுதான் என்னோடய விருப்பமும். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஸ்டைலில் நான் டிஷ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் சொன்ன கம்ப ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.